தெரியுதுல? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரின்சஸ் கட் ப்ளவுஸு தான். போட் நெக் வச்சு நான் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறேன். அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பூஸ்டாக இருக்கும், சரிங்களா? இது வீடியோ வந்து அதிக பேருக்கு வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும், ஓகேங்களா? அதனால் வந்து கண்டிப்பாக இருந்தீங்க பிடிச்சதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களுக்கு உயரம் வந்து 15 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து கீழே வந்து எப்பயும் போல் 1.5 இன்ச்சு நான் மடக்கி அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ உயரம் 15 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு, ஓகேங்களா? 15.5 இன்ச்சு வச்சு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. 15.5 இன்ச்சு வச்சு நம்ம கரெக்டாக வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அகலம் வந்து 15, மொத்த ஷோல்டர் வந்து 15. இது போட் நெக்னால அப்போ மொத்த ஷோல்டரை நம்ம அப்படியே தான் வைக்கணும். 15னா அதில் பாதி வந்து 7.5. அந்த மொத்த ஷோல்டரை அப்படியே மார்க் பண்ணிவிட்டேன். அதில் வந்து நான் ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சு கொடுக்குறேன். அவங்களுக்கு 3 இன்ச்சுனா கழுத்தோட அகலம் வந்து 4.5 இன்ச்சு வரும், சரிங்களா? நீங்கள் வந்து கீழே வந்து போட் நெக்னால 3 இன்ச்சு மட்டும் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அகலம் இறக்கம் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அகலம் வந்து 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் கழுத்துக்கு, ஓகேங்களா? இது வந்து பேக் கட் பண்ணுறேன். பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி போட் மாணிக்கு வரைஞ்சாச்சு, ஓகேங்களா? இப்போ நம்ம மேலே இவ்வளோ 7.5 இன்ச்சு வச்சோமா, அதே 7.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஆம்கோல் இறக்கம் அதே 7.5 இன்ச்சு தான் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? அதே 7.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து நான் போட்டு இதாக தான் போடுறேன். இனிமேல் தான் நான் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டுறதா குறைக்கிறதான்னு பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஜெஸ்ட்டோட அகலம் வந்து 34 இன்ச்சு. 34 + 4 சேர்த்தோம்னா 38 இன்ச்சு வரும். அதை வகுத்தோம்னா 9.5 இன்ச்சு, ஓகேங்களா? ஜெஸ்ட்டோட அகலம் வந்து 9.5 இன்ச்சு. இப்போ அவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு வந்து 15.5, ஓகேங்களா? 15.5னா நமக்கு வந்து 7.25 வரணும் இந்த இதில் வந்து, ஓகேங்களா? அந்த மேலே வந்து இந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு நம்ம வந்து ரவுண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது போட் நெக்குனால நம்ம வந்து 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு வச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி மார்க் பண்ணோம்னா அது வந்து நமக்கு சரியாக வராது. போட் நெக்குனால நம்ம லைட்டாக பெண்டு நம்ம வந்து இது பண்ணிக்கிறது தான். 8 இன்ச்சு வருது. அதனால் நான் வந்து லைட்டாக ஒரு மேலே லைட்டாக ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலே 1/2 இன்ச்சு தையல் கொடுத்து நான் மறுபடியும் வச்சு பார்க்குறேன். கரெக்டாக 7.25 வருது இதில், ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த 7.5 இன்ச்சு ஆம்கோலோட இறக்கம் கரெக்டு. அது போக நான் அவங்களுக்கு வந்து 2.5 இன்ச்சு உள்ளக்க துணி வந்து கொடுக்குறேன். ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் காலேஜ் படிக்கிறாங்க, வேணுங்கிற நேரம் அவங்க பிரிச்சுக்கிடுவாங்க, இது பண்ணிக்கிடுவாங்க இல்லையா? அதனால் 2.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இடுப்பு வந்து அவங்களுக்கு வந்து 28 இன்ச்சு, ஓகேங்களா? 28 இன்ச்சுனா அதை வந்து நம்ம 2ஆக பிரித்தோம்னா 14, அதை திருப்பி 2ஆக பிரித்தோம்னா 7 இன்ச்சு. இப்போ 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் இடுப்பு. அப்புறம் 1 இன்ச்சு டாட்டுக்கு, 2.5 இன்ச்சு நம்ம துணி தையலுக்கு, ஓகேங்களா? இதுதான் பேக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேக் கட் பண்ணுறது. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கலாம். இவ்வளோதான் பேக்கு. போட் நெக் வச்சு நம்ம கட் பண்ணுறது பிரின்சஸ் கட்டு, ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து இவங்க வந்து டிசைன் கேட்டிருக்காங்க. அதாவது ஊடால வந்து கட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? ஊடால வந்து கட் பண்ணிவிட்டு ஊடால பால் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு ஒரு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கிட்டு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்புலையும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மடக்கி இங்கே வந்து நம்ம இப்படி மடக்கி அடிக்கும்போது 1/2 இன்ச்சு குறைஞ்சிரும். அப்போ நமக்கு இதாகும். அப்போ திருப்பி நம்ம என்ன செய்யணும், கழுத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? கழுத்துலேயும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுத்து கட் பண்ணணும், ஓகேங்களா?
அப்படின்னா தான் நம்ம உள்ள 1/2 இன்ச்சு மடக்கி அடிச்சுட்டு இது பண்ணும்போது இப்போ 1/2 இன்ச்சு கழுத்து அகலம் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த போட் நெக்கு நம்ம மார்க் பண்ணி போட் நெக்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு கூட இருக்கிறனால நம்ம மருதாணி வச்சு அடிக்கும் போது கழுத்து வந்து உங்களுக்கு இறுக்கி பிடிக்காது, இதாகாது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் கழுத்தை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான் நம்ம ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு போட் நெக் வச்சு நம்ம கட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பேக்கு வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து உயரம் வந்து 11.5 இன்ச்சு அவங்களுக்கு. ஸ்லீவோட உயரம் வந்து 11.5 இன்ச்சு. ஓகேங்களா? முன்ன பின்ன வராமல். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவை வந்து கீழே வந்து ரா எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, எங்கிடுவாங்கக்கா. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து கீழே ரா எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி சும்மா நான் கட் பண்ணிடுவேன், அதெல்லாம் எடிட் பண்ணிடுவேன். இப்போ இந்த ரா எட்ஜஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம். ரா எட்ஜஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து கீழே மடக்கி அடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு வச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்தது வந்து 11.5 இன்ச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 11.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மேலே ஏற்றி தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஆம்கோல் அடிங்கை சுற்றளவு வந்து 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துட்டு இந்த மாற்றுறதுனா நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். அது மாதிரி இந்த 3 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபோன் வந்து இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து 11.5 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 12 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடிங்கை சுற்றளவுக்கு வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இது வந்து 2 அளவாக எடுக்கணும். லாங் ஸ்லீவ்னால 2 அளவு எடுக்கணும். அதாவது இங்கனக்குள்ள ஒரு அளவு எடுக்கணும், இங்கே ஒரு அளவு எடுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் அடிங்கை சுற்றளவுக்கு ஒரு அளவு, மொத்தம் 3 அளவு எடுத்து இதில் மார்க் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே வந்து அவங்களுக்கு 11 இன்ச்சு, கை சுற்றளவு வந்து 11 இன்ச்சுனா 5.5 வைக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு லூஸு சேர்த்து 5.75 வச்சு நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே வந்து மார்க் பண்ணியாச்சு 5.75. இப்போ இந்த ஊடால ஒரு அளவு எடுக்கிறோம்ல, அது வந்து ஒரு 5.5 இன்ச்சு கணக்குக்கு மார்க் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு சும்மா டாட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த அளவு வந்து 12 இன்ச்சு வருது. 12னா 6 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இந்த கை சுற்றளவு இருக்குல்லையே, அதை 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணும்போது கை லூஸோட சேர்த்து 6.25 வச்சு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த 2 அளவு முடிஞ்சிருச்சு. அப்புறம் அடிங்கை சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். அடிங்கை சுற்றளவு வந்து அவங்களுக்கு எடுத்தது வந்து 13 இன்ச்சு. அதில் 13 இன்ச்சுனா அதில் வந்து நம்ம 6.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். 13 இன்ச்சுனா 6.5 இன்ச்சு அடிங்கை சுற்றளவு வந்து வச்சு மார்க் பண்ணணும். ஆனால் அப்படி மார்க் பண்ணக்கூடாது, அது வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது. இங்கே வந்து எத்தனை வச்சு மார்க் பண்ணியிருக்கோம்? 6.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே கீழே கை அகலத்துக்கு அதோட 1 இன்ச்சு சேர்த்து 7.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து 7.25 வந்து நமக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகணும். கரெக்டாக வந்து 7.25 வந்து நமக்கு இருக்குது கரெக்டாக. சரிங்களா? 7.25 வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம எடுத்த அளவு எல்லாமே கரெக்டு. சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுட்டு இந்த 7.25 பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா? 7ல் பாதி 3.5, 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? வரைஞ்சிட்டு அடுத்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 2 இன்ச்சு வந்து கை குழி விட்டுவோங்க, அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி பெண்டு கொடுத்து வரைஞ்சாச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம தையலுக்கு 2.5 இன்ச்சு நம்ம விடணும். ஓகேங்களா. தையலுக்கானது வந்து 2.5 இன்ச்சு விட்டுறணும். இப்போ விட்டாச்சு. இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுறது. ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி போடும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. இப்போ நாச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த கை குழி வரைஞ்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கைக்குழியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ பேக்கும் கையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணணும். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்னால நம்ம வந்து நேர் கட்டிங் தான் போட போகிறோம். ஓகேங்களா. நேர் கட்டிங் தான் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து பேக்கை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பேக்கை வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பேக் வந்து எல்லாத்தையுமே நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம 1.5 இன்ச் தையல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு விடணும் இல்லையா, அதுக்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அது கரெக்டாக ஷார்ப்பாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. அது மாதிரி இந்த சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இவங்க இந்த ப்ளவுஸில் வந்து அவங்க முன்னாடி வந்து கழுத்துக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து முன் கழுத்தை வந்து அப்படியே எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. எனக்குலாம் அரைக்காத்து போடுறதுக்கு கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணணும். அதையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். முன்கழுத்து வந்து நான் வெட்டலை. இந்த அளவுக்கே தான், பின் கழுத்து அளவுக்கே தான் வெட்ட போகிறேன். ஏன்னா முன்கழுத்து வந்து அவங்க டிசைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி வருது என்னென்னு பார்த்துட்டு அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணும்போது கழுத்தை வருது, முன்கழுத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அப்படியே பேக்கை எடுத்துடலாம். சரிங்களா. பேக்கை எடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 7.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணோம்னா அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2.25 இருக்குது. இந்த 2.25 கரெக்டாக இதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆம்கோலை வந்து எப்பயுமே கரெக்ட் பண்ணி வெட்டிக்கணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா. வச்சுட்டு அரைக்காத்து வந்து இங்கே வருது. ஓகேங்களா. இதை நல்லா கர்வ் கொடுத்து வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. அவங்களுக்கு முன் கழுத்து வந்து ஒரு 4.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். டிசைன் போட முடியலக்கா. டிசைன் போடுறேன். இப்போ வந்து சும்மா மார்க் பண்ணுறேன், அவ்வளோதான். 4.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அது வெட்ட மாட்டேன், கழுத்தை வெட்டாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துட்டு கட் பண்ணிடுவேன். 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா. இப்போ இது வந்து நான் சும்மா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து அவங்களுக்கு முன்னாடி கப்போட உயரம் வந்து 13 இன்ச்சு. ஓகேங்களா. 13 இன்ச்சுக்கு நான் 13 இன்ச்சுனா ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். முன் கப்போட உயரம் வந்து அவங்களுக்கு 14 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. இது வந்து நான் டாட்டாக வைக்கிறேன். ஓகேங்களா. டாட்டாக வச்சுட்டு இது வந்து 1.5 இன்ச்சு வச்சு முதல்ல நம்ம கீழே மடக்கி அடிப்போம் இல்லையா, அதுக்கு விட்ட இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மடக்கி விட்டது. இது வந்து அவங்க முன் கப்போட உயரம். ஓகேங்களா. டாட்டா போட்டது. இப்போ வந்து அவங்களுக்கு நிப்பிள் பாயிண்ட் வந்து 7.5. அப்போ 7.5னா என்ன செய்யணும், 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அவங்களுக்கு கப்போட அகலம் வந்து 1.5 இன்ச்சு கொடுக்குறேன். இங்கிட்டு 1.5 இன்ச்சு, அங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. இதே மாதிரி கீழேயும் 4 இன்ச்சு நிப்பிள் பாயிண்ட் இது வச்சுட்டு இங்கிட்டு 1.5 இன்ச்சு, அங்கிட்டு 1.5 இன்ச்சு கொடுக்குறேன். கப்போட டாட்டோட உயரம் வந்து அவங்களுக்கு வந்து நான் 3 இன்ச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா. டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு கொடுத்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. இதுதான் மெயின் டாட்டு அவங்களுக்கு வர்ற இடம். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டு போடணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து கீழே வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணியாச்சு இந்த மாதிரி. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இதிலேருந்து ஒரு அதாவது கப்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கணும் இல்லையா, அதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இங்கே இந்த சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த இல்லையா இந்த மாதிரி லைட்டாக கர்வ் மணி கொடுத்து இந்த மாதிரி நான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு கர்வ் கொடுத்து இங்கே எனக்குள்ளே மட்டும் வரைகிறேன். ஏன்னா அப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து கப்பு கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கும், இறுக்கி பிடிக்காது. அதுக்காண்டி இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இது இங்கேருந்து இந்த இதிலேருந்து இது தாங்க பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து இவ்வளோதான். ஒரு மார்க்கிங் வந்து அவ்வளோதான். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சாச்சு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். சரிங்களா. மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இங்கிட்டு வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த பக்கம் முன்னாடி லூஸுக்கு இங்கிட்டு வந்து நம்ம பட்டி வந்து 3 இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சு வச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சில் 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இங்கே மேலியில் வந்து 1/2 இன்ச்சு ஆம்கோலில் வந்து 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். வெளியில் 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம், 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ மார்க் பண்ணிக்கலாம். நான் 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுட்டேன். அதே மாதிரி இங்கேருந்து வர்றதை இந்த மாதிரி கோட் போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா. இப்போ இவ்வளோதான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம மார்க் பண்ணுறது. இதை நம்ம இப்போ வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நான் கழுத்தை வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதை விட்டுட்டு மேலே நம்ம பேக் வச்சு மார்க் பண்ணோம்னா அந்த கழுத்தை மட்டும்தான் நான் அப்படியே கட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நான் ப்ளவுஸ் அடிக்கும் போது அதில் வந்து இருக்கிற டிசைன் தக்கவாறு நான் கழுத்தை வந்து திருப்பி இது பண்ணி வச்சு அடிச்சுக்குவேன். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது நம்ம இதில் உள்ளது நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணி இது பண்ணியிருக்கோமே, அங்கே வந்து இந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சி மார்க் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அடுத்து இங்கே கீழே வெட்டியாச்சு. இது வந்து நம்ம மடக்கி அடிக்கிறதுக்காண்டி ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். அதே மாதிரி இங்கிட்டு ஒரு அரைக்காத்து. இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அரைக்காத்து போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். ஓகேங்களா. இப்போ ஆம்கோல் போட்டாச்சு. இனி அடுத்து இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா.
இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சைடு கட் பண்ணலாம். இதை நம்ம எப்படி பெண்டு கொடுத்து வரைஞ்சிருக்கோமோ அதே பெண்டு கொடுத்து தான் நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ வந்து அப்போனா தான் கப்பு வந்து அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நமக்கு கரெக்டாக இருந்தது. இதுதான் சென்ட்ரு டாட்டு. அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து இந்த சென்ட்ரு டாட்டிங்குள்ளே தான் ஜாயிண்ட் ஆகணும். அதையே நம்ம கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அரைக்காத்து போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதுவும் நமக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம பார்த்து தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம அடிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஒரு பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸோட வீடியோ. சரிங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.